மாதங்கள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கடந்துருச்சு. கடைசியா ஒரு சீஸ்ஃபயர் வந்துச்சா இல்லையா? அது முடிஞ்சு 4 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 4 மாதங்களுக்குள்ளாகவும் இஸ்ரேலோடு தாக்குதல்களையும் நடத்தி கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கும் வாருங்கள் என்று 2 தரப்பையும் அழகாக கையாண்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பே தவிர அவர்கள் எங்கும் பின்வாங்கவில்லை. இந்த நிலையில தான் தற்போது தோஹா கத்தாரில் பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் இஸ்ரேல் எந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் அது கண்டிப்பாக ரஃபாவினுடைய பெரும் பகுதியில் இருந்து நம்ம ஆபரேஷன் கித்தியோன் என்று சொல்லி உள்ள போய் எந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சதாக சொல்கிறோமோ அந்த அத்தனை பகுதிகளில் இருந்தும் நம்மை வெளியேற்றும் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தி முடியாது என்று சொன்னாலும் கடைசியில் பேச்சுவார்த்தையில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நம்ம இராணுவம் காசாவிலிருந்து வெளியேற போகுது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய அபு ஷபாப் உள்ளிட்ட துரோகிகள் குழுவையும் கண்டிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு கை பார்க்கும்ங்கிறார். இந்த யுத்தத்தில் நம்மளும் வெளியே போயிடுவோம். நம்மளை நம்பி உள்ளுக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு எதிராக ஒரு துரோகிகள் குழுவை உருவாக்கி இருக்கிறோம். அவங்கள 2ல் 1 பார்ப்பாங்க. யுத்தம் முடிஞ்சதை அத்தனை பேரையும் தட்டி தூக்குவாங்க. அப்போ நம்மளால் அவங்களும் மாட்டிக்கொள்ள போகிறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த இயால் ஆஃபர் என்கிற இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்பான ஆய்வாளர் அவருடைய பேட்டியில் மேலதிகமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்ன தெரியுமா? 2 மில்லியன் பாலஸ்தீன மக்களுக்கு சுகாதாரம் அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவு மருந்துகளுக்கு நம்ம இப்போ பொறுப்பாக இருக்கிறதாக சர்வதேசம் குற்றம் சாட்டுது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறோம். எனவே நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லி அவங்க நமக்கு குற்றம் சாட்டுகிற நேரத்தில் நாம் எந்த ஒரு மக்கள் மையத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையிலையும் இருக்கிறோம். நம்ம தான் பொறுப்பு. நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கலை. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் யாராவது இருக்கிறாங்களான்னா கண்ட்ரோல்லையும் யாருமே அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களிடத்தில் தான் பலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக தெளிவாக மீள்தன்மையை கொண்டிருக்கிறது என்கிறார். இது ஒரு ஆய்வை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது அல் ஜசீராவினுடைய ஆய்வு கிடையாது, அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தளங்களிலிருந்து வந்த ஆய்வு கிடையாது. இஸ்ரேலுடைய ஆய்வாளர் சொல்லக்கூடிய தகவல். அதனால தான் மாரிவ் செய்தி பிரிவு அவ்வளவு முக்கியமான செய்தியாக அதை போட்டுக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை அழித்து முடிக்கலை, அவங்க மீள்தன்மை பெற்றிருக்கிறார்கள், நம்ம அழிக்க திரும்ப எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு பொதுமக்களுக்கு மத்தியிலே ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கணும்னு நினைச்சாலும் பொதுமக்கள்கிட்ட ஜனரஞ்சகமாக அவர்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்கள். எனவே அவர்களை அழிப்பது என்பது அசாத்தியமானது என்று சொல்லிவிட்டு 2வதாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால்,